சென்னை கொளத்தூரில் திமுகவின் அவலங்களை எடுத்துரைத்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பகுதி கழக செயலாளர் கணேசன், 65வது கிழக்கு வட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். தஞ்சாவூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் கூட்டத்திற்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி. சேகர், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஏ.வி.கே. அசோக்குமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குத்தாலம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் கழக கிளை நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் கூட்டத்திற்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் பாலையூர் ஊராட்சியைச் சேர்ந்த திமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மாவட்ட கழக செயலாளர் கழகத்தில் இணைந்தவர்களுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். குத்தாலம் அம்மா பேரவை செயலாளர் எஸ். நெடுஞ்செழியன், குத்தாலம் ஒன்றிய கழக பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி 197வது வட்டக்கழக பாக பொறுப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் பாக கிளை கழக நிர்வாகிகளை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கு சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. கந்தன் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம்.கே. பழனிவேல் முன்னிலை வகித்த இந்த நிகழ்ச்சிக்கு வட்டக்கழக செயலாளர் உத்தண்டி எம். சங்கர் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாக பொறுப்பாளர்கள் மற்றும் முகவர்களுக்கு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அரியலூரில் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் அரியலூர் மாவட்ட கழக செயலாளருமான தாமரை எஸ். ராஜேந்திரன் கூட்டத்திற்கு தலைமையேற்று நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகள் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருச்சியில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே. ஸ்ரீனிவாசன் தலைமையில் கழக ஆட்சிக் காலத்திற்கும் திமுக ஆட்சிக் காலத்திற்கும் இடையே ஏற்பட்ட விலைவாசி ஏற்றம் மற்றும் வரி விதிப்பால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளையும் கூடுதல் சுமைகளையும் அச்சடித்து மக்களிடம் ரசீதாக கொடுக்கப்பட்டது. மலைக்கோட்டை தெற்கு பகுதி கழக செயலாளர் எம்.ஏ. அன்பழகன் முன்னிலையிலும் வட்டக்கழக செயலாளர் எஸ். சந்தோஷ் ஏற்பாட்டிலும் வீடு வீடாக சென்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். உள்ளாட்சித்துறை அமைச்சர்களுக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். கிட்டத்தட்ட 305 கடைகள் கன்னியாகுமரி பேரூராட்சியில் இருக்கிறது. உங்களுடைய முனிசிபாலிட்டி சம்பந்தமாக ஒரு 142 கடைகள் இருக்கிறது. HRNCக்கு ஒரு 125 கடை இருக்கிறது. இந்த கடைகளுக்கெல்லாம் தற்பொழுது நோட்டீஸ் அனுப்பியதால் கடையை எவிக்ட் பண்ண வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் சொன்னது. என்கரேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை எவிக்ட் பண்ண சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்து அறநிலையத்துறையும் நீங்கள் இந்த பர்ச்சேஷன் ஆஃப் ரெண்டினையும் சேர்த்து ஒட்டுமொத்தம் 305 கடைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். தயவுசெய்து அந்த நோட்டீஸை நிறுத்தி கடை அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி இந்த மண்டையூர் ஸ்ரீ பெரிய ஐயனார் ஆலயம் என்பது ஒரு புகழ்பெற்ற பழமை வாய்ந்த 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாண்டிய மன்னரால் கட்டப்பட்ட ஆலயமாகும். பொதுவாக அந்த மண்டையூரில் ஜல்லிக்கட்டும் சிறப்பாக நடைபெறும். ஒரு பக்கம் ஆன்மீக வாசல், அது இன்னொரு பக்கம் வாடி வாசல். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாடி வாசலும் ஆன்மீக வாசலும் இரண்டரை கலந்துருக்கும். அது பிரிக்க முடியாத ஒன்று. தேர் திருவிழா அதோடு சேர்த்து ஜல்லிக்கட்டு நடக்கும். அதனால் மாண்புமிகு அமைச்சருடைய பதிலை நான் வரவேற்று அதில் ஆணையருடைய நிதியில் அரசு உபயதாரர்களுக்கு பல்வேறு அவங்களும் செய்வாங்க. அதோடு சேர்த்து ஆணையர் நிதியிலிருந்தும் அரசு கட்ட முன்வர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன். விராலிமலை சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோயிலுக்கு ஒரு முழு நேர ஈஓவை நிர்வகிக்க அரசாணை வழங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு அமைச்சர் முன்வரார் என்பதை அறிய விரும்புகின்றேன். மூலக்கேள்விக்கு சம்பந்தமில்லை என்றாலும் நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் சேவமட்டி பேரூராட்சியில் உள்ள திருநகரில் ஆயிரக்கணக்கான மக்களில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும், அதேபோன்று பட்டிவீரம்பட்டி பேரூராட்சியில் காவல் நிலையம் பின்புறம் உள்ள 14வது பகுதியில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி சம்பு அமைத்திட இந்த அரசு முன்வருவாய் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நல்லூர் ஊராட்சியில் வாக முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான மாதவர் மூர்த்தி கூட்டத்தில் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற கழக நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக மாணவரணி செயலாளர் SMG சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் வாக முகவர்கள் பலர் பங்கேற்றனர். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மானூர் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், நிலைய அலுவலர்கள் மற்றும் கிளை செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. அதிமுக மாநகர மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா கூட்டத்துக்கு தலைமையேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த திட்டங்கள் அடங்கிய ஸ்டிக்கர்களை வீடு வீடாக சென்று ஒட்டும் நிகழ்வும் பிரசுரங்களாக வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டு வாக்கு சேகரிக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரெத்தினசாமி வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்களிக்க கோரி பிரச்சாரம் மேற்கொண்டார். அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் பாபநாசம் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான துரை சண்முக பிரபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நகர செயலாளர் சின்னையன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.